இன்றைய காலகட்டத்தில் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு பொருளாகிவிட்டது. எல்லாமே இருக்கு, ஆனா மனசுல மட்டும் ஏதோ ஒரு பாரம் இருக்கு என்று நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? தூக்கமில்லாத இரவுகள், காரணமே இல்லாத கோபம், தீராத மனக்குழப்பம், இதுதான் உங்கள் வாழ்க்கையா? கவலைப்படாதீர்கள். உங்கள் மன அழுத்தத்திற்கான விடை உங்கள் ஜாதகத்திலோ அல்லது உங்கள் வீட்டின் வடகிழக்கு மூலையிலோ மறைந்திருக்கலாம். தற்கொலை எண்ணம் வரை கொண்டு செல்லும் மன அழுத்தத்தை ஒரு சாதாரண கிணற்றுத் தண்ணீரும் ஒரு சிறிய நன்னாரி வேரும் குணப்படுத்துமென்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், மன அமைதி பெற நீங்கள் செய்ய வேண்டிய அந்த 3 எளிய வழிகள் என்ன? வாருங்கள், விரிவாக பார்க்கலாம். மன அழுத்தம் அல்லது மனக்கவலை என்பது ஏதோ திடீரென்று தோன்றுவதல்ல. ஆன்மீக ரீதியாக பார்த்தால், ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திர பகவான் நீச்சமடைந்திருந்தால் மட்டுமே மன அழுத்தம் அதிகமாகும். சந்திரன் பலவீனமடையும் போது நம் உடலில் உமிழ்நீர் சுரப்பதில் குறைபாடு ஏற்படுகிறது. சாப்பிடும் உணவின் சத்துக்கள் உடலில் சரியாக சேருவதில்லை. இதன் விளைவாக சரும பிரச்சினைகள், முடி உதிர்தல் மற்றும் தனிமையை விரும்பும் போக்கு ஆகியவை ஏற்படுகின்றன. தனிமைதான் மன அழுத்தத்தின் முதல் அடையாளம். இதுவே தீவிரமடையும் போது தற்கொலை எண்ணங்களை உருவாக்குகிறது. மன அழுத்தத்தை நீக்க மிகச்சிறந்த பரிகாரமாக திகழ்வது நீர்நிலைகள். ராமேஸ்வரத்தில் உள்ள 22 தீர்த்த கிணறுகளில் நீராடுவது மன அழுத்தத்தை வேரோடு அறுக்கும். இதேபோல் திருச்செந்தூர் நாழிக்கிணற்றில் நீராடுவதும் புத்துணர்ச்சியை தரும். இந்த 2 இடங்களும் சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்தவை. ரோஹிணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் அல்லது பௌர்ணமி திதி ஆகிய நாட்களில் இந்த தலங்களுக்குச் சென்று நீராடுவது மாற்றத்தை ஏற்படுத்தும். பெண்கள் பருத்தி ஆடைகளை அணிந்து தீர்த்தங்களில் நீராடுவது அந்த நீரின் ஆற்றல் உடலில் நன்றாக பதிய உதவும். ஒருவரால் நேரில் செல்ல முடியாத பட்சத்தில் அந்த தீர்த்தங்களை கொண்டு வந்து பௌர்ணமி அன்று மாலை 6 மணிக்கு மேல் அவர்களை குளிக்க வைக்கலாம். மன நிம்மதியை தீர்மானிப்பதில் வீட்டின் வாஸ்து முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக வீட்டின் வடகிழக்கு மற்றும் வடமேற்கு திசைகள் சரியாக இருக்க வேண்டும். வீட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் பெரிய மரங்கள் இருக்கக்கூடாது. இது வளர்ச்சியை தடுத்து எனர்ஜியை குறைக்கும். வீடு எப்போதும் சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்க வேண்டும். வடகிழக்கு மூலையில் வெட்டி இருந்தால் அது அந்த வீட்டில் உள்ள ஆண்களின் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கலாம். வீட்டை கோவிலாக்க கூடாது. வீட்டில் அளவுக்கு அதிகமாக சிலைகளை வைத்து அதிக நேரம் பூஜை செய்வதை தவிர்க்க வேண்டும். இது சில நேரங்களில் சந்நியாச வாழ்க்கையை நோக்கி தள்ளலாம் அல்லது மன நிம்மதியை குலைக்கலாம். மன அழுத்தத்தை நீக்க மிகச்சிறந்த பரிகாரமாக திகழ்வது நீர்நிலைகள். ராமேஸ்வரத்தில் உள்ள 22 தீர்த்த கிணறுகளில் நீராடுவது மன அழுத்தத்தை வேரோடு அறுக்கும். இதேபோல் திருச்செந்தூர் நாழிக்கிணற்றில் நீராடுவதும் புத்துணர்ச்சியை தரும். இந்த 2 இடங்களும் சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்தவை. ரோஹிணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் அல்லது பௌர்ணமி திதி ஆகிய நாட்களில் இந்த தலங்களுக்குச் சென்று நீராடுவது மாற்றத்தை ஏற்படுத்தும். பெண்கள் பருத்தி ஆடைகளை அணிந்து தீர்த்தங்களில் நீராடுவது அந்த நீரின் ஆற்றல் உடலில் நன்றாக பதிய உதவும். ஒருவரால் நேரில் செல்ல முடியாத பட்சத்தில் அந்த தீர்த்தங்களை கொண்டு வந்து பௌர்ணமி அன்று மாலை 6 மணிக்கு மேல் அவர்களை குளிக்க வைக்கலாம். மன நிம்மதியை தீர்மானிப்பதில் வீட்டின் வாஸ்து முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக வீட்டின் வடகிழக்கு மற்றும் வடமேற்கு திசைகள் சரியாக இருக்க வேண்டும். வீட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் பெரிய மரங்கள் இருக்கக்கூடாது. இது வளர்ச்சியை தடுத்து எனர்ஜியை குறைக்கும். வீடு எப்போதும் சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்க வேண்டும். வடகிழக்கு மூலையில் வெட்டி இருந்தால் அது அந்த வீட்டில் உள்ள ஆண்களின் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கலாம். வீட்டை கோவிலாக்க கூடாது. வீட்டில் அளவுக்கு அதிகமாக சிலைகளை வைத்து அதிக நேரம் பூஜை செய்வதை தவிர்க்க வேண்டும். இது சில நேரங்களில் சந்நியாச வாழ்க்கையை நோக்கி தள்ளலாம் அல்லது மன நிம்மதியை குலைக்கலாம். மன அழுத்தத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பிடித்தமான எளிய விஷயங்களை செய்வதே முதல் மருந்தாகும். நன்றாக தூங்குவது, பிடித்த பாடல்களை கேட்பது அல்லது ஆரோக்கியமான உணவுகளை திருப்தியாக உண்பது மன அழுத்தத்தை குறைக்கும். சம்பந்தமில்லாத ஏதேனும் ஒரு புதிய புத்தகத்தை படிப்பது தேவையற்ற யோசனைகளை அகற்றும். வீட்டை துடைக்கும் தண்ணீரில் ஒயிட் செஸ்ட்நட் என்ற மலர் மருந்தின் 10 சொட்டுகளை கலந்து துடைத்தால் வீட்டின் எனர்ஜி மாறும். தற்காலிக ஆறுதலை தாண்டி நிரந்தர நிம்மதி பெற தியானம் மற்றும் மந்திர ஜபம் அவசியம். ஒரு பாய் அல்லது துணியின் மீது சின் முத்திரையில் அமர்ந்து கண்களை மூடி உங்களுக்கு பிடித்த இறைவனை, முருகன், சிவன் அல்லது அம்பாளை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை மனக்கண்ணால் ரசித்து தியானிக்க வேண்டும்.
மாணிக்கவாசகர் அருளிய சிவபுராணத்தை பொருள் உணர்ந்து தினமும் பாராயணம் செய்வது மனவேதனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். இது நோய்க்கான மருந்து போல செயல்பட்டு மீண்டும் மனக்கவலை வராமல் தடுக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கி நிம்மதி பெருக இந்த எளிய முறையை பின்பற்றலாம். ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணீரை எடுத்து அதில் சிறிதளவு பச்சை கற்பூரம், மஞ்சள் தூள் மற்றும் நன்னாரி வேர் ஆகியவற்றை சேர்த்து முதல் நாள் இரவே பூஜை அறையில் வைக்க வேண்டும். மறுநாள் காலையில் அந்த தீர்த்தத்தை வாசல் தெளிக்கும் தண்ணீரில் கலந்து கோலம் போட வேண்டும். நன்னாரி வேரின் குளிர்ச்சியும் பச்சை கற்பூரத்தின் நேர்மறை ஆற்றலும் மஞ்சளின் கிருமி நாசினி தன்மையும் வீட்டின் சூழலையே மாற்றிவிடும். மன அமைதி என்பது வெளியில் இல்லை, அது நமக்குள்தான் இருக்கிறது. மற்றவர்களுக்கு தீமை நினைக்காமல் அன்பாக பேசி தியானம் மற்றும் வழிபாடுகளை நம்பிக்கையுடன் கடைபிடித்தால் எவ்வளவு பெரிய மனபாரமும் பனி போல விலகிவிடும்.